சிவ வழிபாட்டில் மிக உன்னதமான ஒரு வழிபாடு. இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு முறை மட்டும்தான் இந்த வழிபாடு இரவு நேரத்தில் நமக்கு செய்கிறோம். இந்த வழிபாடானது, இந்த வழிபாட்டோட நம்பிக்கை, இதோட பின்னாடி இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாம் நம்ம இதிகாசங்களை நோக்கும் பொழுது, ஒரு வேடுவன் ஒரு புலிக்கு பயந்து ஒரு மரத்தில் ஏறி இரவு நேரம் முழுவதும் தூங்காமல் இருப்பதற்காக இலைகளை ஒவ்வொன்றாக கொய்து சிவபெருமான் இருக்கின்றாரே என்று தெரியாமல் விட்டு வழிபாடு செய்த மரபு. அவ்வாறு கண்விழித்ததன் காரணமாக அவன் உயிர் பிழைத்ததாக ஒரு கர்ணவழி செய்தி. அதுபோல இந்த கர்ணவழி செய்தியின் காரணமாக இன்றைய நன்னாளில் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய மாசி மகத்தில் வரக்கூடிய இந்த நன்னாளில் அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவ ஆலயத்தில் கண்முழித்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு தேவையான அத்தனை வரங்களும் செல்வ செழிப்பும் நமக்கு இறைவன் கொடுப்பார் என்பது உன்னதம். அதன்படியாகவே காலகாலமாக இந்த வழிபாடானது மகா சிவராத்திரியில் அடியார்கள் அனைவரும் விடிய விடிய கண் விழித்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது தொன்று தொற்று பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின் பெயரில் நாம் செய்து வந்துக்கிட்டு இருக்கோம்.